இந்த தேர்தல்னு வந்துட்டாக்கா நடுநிலையாக இருக்க வேண்டியது அவங்களுடைய வேலை. இப்போ தேர்தல் கமிஷன் எப்படி ஒரு இப்போ ஆளுங்கட்சி பிஜேபி இருக்கும்போது தேர்தல் கமிஷன் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குது இல்லையா? நடுநிலையாக நடக்கும்போது அது கூட அந்த தேர்தல் கமிஷன் மூலம் நியமிக்கப்படுகிற அரசாங்க ஊழியரோ நடுநிலையாக நடக்கணும். யாரோட இறந்து போனவங்க ஓட்டை நீக்கணும். இவங்க இல்லைன்னா அந்த ஓட்டை நீக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பிஜேபிக்காரங்க ஒருத்தர் இல்லைன்னா அவன் ஓட்டை நீக்குங்கிறாங்க. அவன் பக்கத்தெரு போயிருக்கிறான், இருந்தாலும் அவன் ஓட்டை நீக்குங்கிறாங்க. அங்கே அதிமுக காரன் வந்துட்டு இந்த வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கானா, இந்த வீட்டில் இல்லை, நீக்குங்கிறாங்க. அப்போ முழுக்கவே இன்னைக்கு பிஎல்ஓ கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக நீ திமுக மாறிடுச்சு. உதாரணமாக என்னுடைய வார்டு, நான் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கேன். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய பூத்துக்கு இன்னும் பிஎல்ஓ வரல. பிஎல்ஓ யாருன்னே தெரியல. பிஎல்ஓக்கு ஃபோன் பண்ணா என்ன பிஎல்ஓ போட்டதா யாருன்னு எனக்கு தெரியலங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு மொத்தமாகவே இன்னைக்கு இந்த அரசு எந்திரம் வந்துட்டு இன்னைக்கு திமுகவுக்கு சாதகமாக தான் செயல்படுது. அப்ப திமுக வந்து மத்திய அரசு மேலே தேர்தல் ஆணையத்தின் மேலே பழி போடுறது என்ன நியாயம் இருக்கு? பிஎல்ஓ கண்ட்ரோல் அவங்க எடுத்துட்டாங்க. அப்புறம் நீங்க மத்திய அரசையும் தேர்தல் கமிஷனும் குறை சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? இதுல வேற நாளைக்கு வேற ஆர்ப்பாட்டமா? நாளைக்கு எஸ்ஐஆரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம். நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு.